நாங்கெல்லாம் சட்டமன்றத்தில் நானாகட்டும் ராமச்சந்திரனாகட்டும் இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சராகட்டும் எல்லாம் பலமுறை கோரிக்கை வைத்தோம். 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் காலமாக என் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு முதலமைச்சரே நம்ம மாவட்ட வருகையிலிருந்து பட்டம் வழங்குகிறேன் என்று சொல்லி வழங்கும் போது இங்க இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் சொல்லி வாங்கி கொடுக்குறோம், நாங்க தான் சொல்லி வாங்கி கொடுக்குறோம், இதை நாளைக்கு வர்றாங்க கொடுக்குறாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எவ்வளவு கேவலமாக இருக்கிறாங்க. யார் பேசி தயவு செஞ்சு கேட்காதீங்க, யாரையும் நம்ப வேண்டாம், எல்லாம் ஏமாத்துறாங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லி ஏமாத்தம் கூட ஏமாத்துவோம், நாங்க தான் வாங்கி கொடுக்கணும். யார் வாங்கி கொடுக்கணும்? முதலமைச்சர் தான் சட்டமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல லட்சம் பேருக்கு பட்டம் வழங்கியிருக்காங்க என்று சொன்னால் யாரும் செய்யாத சாதனை நம்முடைய முதலமைச்சர் செஞ்சிருக்கார். வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்தி கொள்வதற்கு இந்த ஆட்சி தான் காரணம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் முடிந்தது. இந்த 4 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பெண்களுக்காக, பெண்கள் முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த ஒரு முதலமைச்சர் யாருன்னு சொன்னால் இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி தான் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சொல்லிட்டு போனா எனக்கு முன்பாக பேசுவதெல்லாம் சொன்னாங்க என்னென்ன திட்டங்கள் எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பட்டாபுரம் தொகுதியிலோ கடந்த மாதம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்துக்கு வருகை சென்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய காலகட்டத்தில் இதுவரையும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் அவர் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று பட்டம் வழங்கியிருந்தால் கூட கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வருகை தரும்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் அதிகமான பட்டா வழங்கப்பட்டது என்ற பெருமை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக நம்ம பெற்றோம். 85,711 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற முதலமைச்சராக வந்த பிறகு நாங்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் நானாகட்டும் ராமச்சந்திரனாகட்டும் இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சராகட்டும் எல்லாம் பலமுறை கோரிக்கை வைத்தோம். 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் காலமாக வீடு கட்டி குடியிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பட்டம் வழங்க வேண்டும் என்று பலமுறை சட்டமன்றத்தில் பேசியதன் காரணமாக தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதையெல்லாம் பரிசீலனை செய்து இறுதியாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டியிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தமிழகத்தில் பட்டா வழங்கப்படும் என்ற அற்புதமான திட்டத்தை, அற்புதமான மசோதாவை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இன்னைக்கு அனைவருக்கும் பட்டம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும். ஆனா 10 வருஷம் ஒரு ஆட்சி, ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தது. நாங்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம். இந்த வேலையில் இருக்க சத்யாவும் இருந்தாரு, முருகன் இருந்தாரு, ராமச்சந்திரன் இருந்தாரு, எல்லாம் இருந்தோம். ஆனா ஒரு பட்டா கூட எங்கேயும் நாங்கள் வாங்க முடியல. 5 வருஷம் கேட்டோம் கடந்த காலத்துல. ஆனா இப்ப நாங்க வழங்கும் போது என் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு முதலமைச்சரே நம்ம மாவட்ட வருகையிலிருந்து பட்டம் வழங்குகிறேன் என்று சொல்லி வழங்கும் போது இங்க இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் சொல்லி வாங்கி கொடுக்குறோம், நாங்க தான் சொல்லி வாங்கி கொடுக்குறோம், இதை நாளைக்கு வர்றாங்க கொடுக்குறாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எவ்வளவு கேவலமாக இருக்கிறாங்க. அதையும் நம்ம சில பேர் நம்புறாங்க. தயவுசெய்து உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், எந்த கட்சியும் பட்டம் வழங்கல, நம்மளுடைய முதலமைச்சர் தான் பட்டம் வழங்கினார் என்பதை இந்த நேரத்தில் ஆடித்தளம் சொல்றேன். யார் பேச்சு தயவு செஞ்சு கேட்காதீங்க, யாரையும் நம்ப வேண்டாம், எல்லாம் ஏமாத்துறாங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லி ஏமாத்தம் கூட ஏமாத்துவாங்க. நாங்க தான் வாங்கி கொடுக்கணும், யாரும் வாங்கி கொடுக்கல. முதலமைச்சர் தான் சட்டமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல லட்சம் பேருக்கு பட்டம் வழங்கியிருக்காங்க என்று சொன்னால் யாரும் செய்யாத சாதனை நம்முடைய முதலமைச்சர் செஞ்சிருக்காங்க. ஆகவே சொன்னவங்க எல்லாம் சொன்னது போல நீங்க எப்பவுமே முதலமைச்சருக்கு நீங்க எப்பவுமே உறுதுணையாக இருக்கணும், ஆதரவாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். எத்தனையோ பேர் வந்தாங்க போறாங்க. எந்த திட்டம் இருந்தாலும் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற முதலமைச்சர் கொண்டது எந்த திட்டமாக இருந்தாலும் யாரும் இந்தியாவிலே செய்யாத திட்டங்களை தான் நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்து இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்று எல்லாரும் பாராட்டுறாங்க. அது காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி,
அது மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, பஸ்ல இலவச பயணமாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட பல்வேறு திட்டங்கள், மக்களை தேடி மருத்துவமாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரமாக இருந்தாலும் சரி, எல்லா திட்டங்களும் யாரும் செய்யாத திட்டங்கள் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் யோசித்து திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்திக் கொள்வதற்கு இந்த ஆட்சி தான் காரணம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். வருங்காலத்தில் முதலமைச்சருக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், நன்றியோடு இருக்க வேண்டும், ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி